அத்தில் குன்று உங்கண் வைத்தவதமைக்கும் அமர்வர்களுக்கும் தங்கள் மேல் வைத்ததையாவை முராஜிரும்பூரிட்டு அத்தில் குன்று உங்கண் வைத்தவர் தமக்கும் அமருலகு அளிக்கும் என் பெருமை இத்தனென்று உருகால் பேசுவரேனும் உழைத்தவை பொறுத்து அருள் புரியும் கைத்தலம் என்றன் சென்னி வைத்தகங்கை கொண்ட சோழி சரத்தன் ஒரு கோட்டம் தரப்பாய் மும்மதம் மூற்றெடுப்ப முருகில் போட்டு முருகோட்டு மழகழித்து முருகோட்டு முதுகளிராய் உறவக் காட்டி பருகோட்ட நரைவேட்டு பெண்கோட்டு பொன்குணத்து பொருள் மேல் கொண்ட உருகோட்டும் விளைமணந்த குமரகோட்டத்தடிகள் உறந்தாள் நோக்கி மொழி கற்று அவதேற வெற்றிருக்கின்றன உலகேறும் சிந்தனம் தன்போல் விளக்கின் சீர்கால் கல்விக்கு இதுவரை நாம் ஜீவன் முக்தர்களை பார்க்கிறோம். பிராரப்த கர்மத்தை நிவர்த்திக்காக இந்த உலகத்திலே விளையாடுகின்ற ஜீவன் முக்தர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அந்த செய்தி தான் இதுவரையும் சொல்லுவது. இந்த ஜீவன் முக்தர்களாக இருக்கிறவர்கள் வரமுத்தி அடைகின்ற நிலையை இப்பொழுது சொல்ல போகிறார். ஜீவன் முக்தி என்பது உடலோடு இருந்து வினை ஒழிந்திருக்கின்ற நிலை. பிராரப்த கர்மம் தேகம் உள்ள அளவு இருக்கும் ஆகையினாலே தேகம் பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கவும் கூட அந்த கர்மத்தோடும் தேகத்தோடும் பற்றில்லாமல் இருக்கின்றவர்கள் தான் இந்த ஜீவன் முக்தர். சுருக்கமான காரணம்னா உடல் படும் துன்பங்களை உயிருக்குடைய துன்பங்களாக நினைக்காதவர்கள். உடற்கு வருபட நோய் ஒங்கு வரத்து உற்றோர் நடக்க கருதவர் என்று வேண்டாம் அப்படின்னு. உடலுக்கு ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை நாம் நமக்கு வந்த துன்பமாக நினைப்போம். ஆனால் பிராரப்த கர்மத்தினாலே இந்த உடலுக்கு துன்பம் வருவது இயற்கை. அந்த வினையை அது அனுபவிக்க வேண்டி இருந்தால் அப்படி வரும். ஏனென்றால் இந்த உடல்ல அந்த பிராரப்த கர்மத்தை அது அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனால் பிராரப்தத்தை அனுபவிக்கிற பொழுது அது உடலுக்குரியதாக கருதி நமக்கு அதில் ஒன்றும் சம்பந்தம் இல்லை என்று இருக்கிறவர்கள் தான் ஜீவன் முக்தர். எடுத்த உடலோடே நீங்கக்கூடியது பிராரப்த கர்மம். உடல் இருக்கிற வரையிலேயும் பிராரப்த கர்மம் இருந்து கொண்டுதான் இருக்கு. கொஞ்சம் தவறினா மீண்டும் உடலை கொடுக்கக்கூடியதாக பிராரப்த கர்மம் முளைவிட்டு விடக்கூடும். சகலான்மாக்களுக்கு இருக்கிறதை விட ஜீவன் முக்தர்களுக்கு ரொம்ப சங்கடம். சகலான்மாக்களை பற்றி கவலை இல்லை. அவர்கள் பிராரப்த கர்மத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்களும் தான். ஆனால்
ஆராய்ச்சி பண்ணி விளக்காமல் உடலுக்குரிய கண்மங்களை அனுபவிக்கிற பொழுது அந்த இன்ப துன்ப வேதனைகளை அவர்கள் அடைகிறார். ஆனால் முத்தான்மாக்கள் அப்படி இல்லை. உடலை அனுபவிக்கிறது. ஜீவன்முக்தர்களை நாம் அனுபவத்தில் பார்த்தால்தான் தெரியும். ரமண மகிழ்ச்சிகளுக்கு தோள்பட்டையில பிளவை வந்தது. அப்போ ஒரு மருத்துவர்கள் சொன்னார்கள், இந்த பிளவை அறுவை மருத்துவத்தினால்தான் இதை சரி பண்ண முடியும். பாரத கண்ணும் அவர் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த பிளவை வந்தது. அப்போ அவர் சொன்னார், அவர்கள் உடம்புக்கு தானே செய்ய முடியல, செய்து கொள்ளுங்க. இது குளோரோஃபார்ம் கொடுக்காமல் செய்ய முடியாது அப்படின்னார். அதாவது உயிரை மயங்கச் செய்துவிட்டு தான் இதை செய்ய முடியும். அதாவது உயிரை அறியாமல் செய்ய வேண்டும் என்பது, உயிரை அறியாமல் செய்யறதுனா ஒரு மயக்க நிலையில வச்சு அப்புறம்தான் செய்யணும். குளோரோஃபார்ம் கொடுக்கணும். கூட மேஜர் ஆப்ரேஷன்னா அனஸ்தீசியா டாக்டர் ஒருத்தரை கூடவே வச்சுக்கிட்டு தான் ஆப்ரேஷனே தொடங்குவாங்க. அதனால குளோரோஃபார்ம் செய்யக்கூடியவர்களை, அந்த மருத்துவர்களை உடன் வைத்து கொண்டு முதல்ல அதை கொடுத்து மயக்க நிலைக்கு உங்களை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ரேஷன் நாங்கள் செய்யணும். யாருக்கு குளோரோஃபார்ம் கொடுக்க போறீங்க? உங்களுக்கு தானே, எனக்கா? நான் இங்கே இருந்தால் தானே நீங்கள் குளோரோஃபார்ம் கொடுக்கணும். நான் இங்கே இல்லையே. நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கள். குளோரோஃபார்ம் இது யாருக்கும் தேவையில்லை. குளோரோஃபார்ம் இல்லாமல் தான் அவர்களுக்கு அந்த பிளவை மருத்துவத்துக்கு மேஜர் ஆப்ரேஷனை செய்தார்கள். அப்பொழுது யாரோ ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் நடக்கிறதா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வருஷம் முன்னால நான் அவரோட தரிசனம் பண்ணி அங்க ஒரு 3 நாள் தங்கியிருந்தேன். மாமியுடைய தகப்பனார். அதுக்கு பிறகு 1.5 வருஷம் கழிச்சு தான் இங்க கடந்து. சஸ்திர சிகிச்சை பண்ணுகிற பொழுது உடலுக்கு ஏதாவது செய்தால் அது உயிர் தனக்கு வந்ததாக நினைத்தல்லவா இருக்கும். அவர் உயிரை உடலில் என்று வேறுபடுத்தி விட்டார். இந்த காயம் நம்முடையது அல்ல. அதனால உடலுக்கு நடக்கிற காரியங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் ஜீவனத்தினுடைய நிலையோ உடல் அனுபவிக்கிறது, அந்த இன்ப துன்பம் உயிரினிடத்தில் பிரதிபலிக்கிறது. இதனால் உயிரை உடலிலிருந்து பிரிந்து உடல் வேறு உயிர் வேறு என்பதாக அவர்கள் சாதனை செய்தவர்கள். அதுதான் ஜீவன்முக்தனுடைய. உடல் இருந்து உயிர் பிரிச்சுட்டாங்கன்னாக்கா உடல் இயங்குமா? உயிர் பிரிக்கிறதுன்னா உயிரோடு உடலுக்குள்ள தொடர்பை பிரித்து வருது. உயிரை விட்டு வருவது இல்லை. நீங்க ஒரு புத்தகங்கன்னு சொன்னா அது இந்த உடம்புக்கு தானே தவிர உயிருக்கு அல்ல. அந்த வேதனையை உயிர் உணர்ந்தால் என்ன ஆகும்? உயிர் உடம்போடு ஒற்றுமைப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஒற்றுமைப்படாமல் இருக்கிறது. இயக்கத்தினாலே உடலோடு இருந்து கொண்டு இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஆனால் உடல் சம்பந்தமான எந்த விஷயமும் உயிருக்கு கிடையாது. அப்ப எப்படி துன்பம் இருக்கிறதோ அதே மாதிரி இன்பமும் உயிருக்கு. உடலால் வரும் இன்பத்தையும் உயிர் நினைப்பதில்லை, உடலால் வரும் துன்பத்தையும் உயிர் நினைப்பதில்லை. அதுதான் ஜீவன்முக்தருடைய நிலையே. அதனால்தான் உடலுக்கு எந்த நோய் வந்தாலும் உடல் அந்த துன்பத்தை படட்டும்னு ஒப்புக்கொள்ளணும். நாம் ஒரு சின்ன இடிச்சு போய் கால் இடிச்சு விட்டுன்னு சொன்னா கூட அப்பா, அப்ப அந்த உடற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் நம்முடைய துன்பமாக நாம் ஆக்கிறோம்.
புத்தருடைய வரலாற்றில் நம்ம ஒன்று பார்த்துருக்கோம்ல, இறந்து கிடக்கின்ற மகனை வைத்துக் கொண்டு தாய் அழுகிற பொழுது அது புத்தர் கேட்பார் அந்த தாயை, நீங்க உடலுக்கு அழுகிறாயா உயிருக்கு அழுகிறாயா? என்ற உயிர் உடல் தான் இங்கே கிடக்கிறது, உயிர் போய்விட்ட உயிருக்காக அழுகிறாயா இல்லை இருக்கிற உடலுக்கு அழுகிறாயா? இந்த உடலுக்கு அழ வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா நீங்க வச்சுக்கலாம் வேணும். உயிருக்கு அழுகிறாய் என்று சொன்னால் உயிருக்கு அழ வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா உயிர் அழியல இருக்கு. அப்ப உயிரை உடலுக்கு வேறாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உயிர் எப்படி இருக்கிறது? உடலுக்குள்ளே இருந்து கொண்டும் உடலோடு தனக்கு இருக்கிற தொடர்பை நீக்கிக் கொண்டு. இதுதான் ஜீவன் முக்தருடைய நிலை. இப்படித்தான் அவர்கள் கடைசி வரணும். கொஞ்சம் ஏமாந்து போய் உடல் துன்பத்தை தன்னுடைய துன்பமாக நினைத்து விட்டால் அந்த நிமிஷமே அவர்கள் மீண்டும் கீழிறக்கம் செய்யப்பட்டு விடுகிறார். அதுதான் ரொம்ப ஆபத்து. சில பேர் இந்த பாதரட்சையில நிறைய ஆணி வச்சு அது மேல நிறைய ஆணி அந்த மாதிரி பாதரட்சையில நிறைய ஆணி இருக்கும்போது நடக்கணும். ஒரு ஆணியை நடுவில் நடுப்பு வச்சுக்கிட்டு அது மேல காலை வச்சோம்னா சொல்லிட்டு அதுவும் பாதரட்சை மேல இருக்கிற கால் தான், இதுவும் அந்த பாதரட்சை மேல இருக்கிற கால் தான். இருந்தாலும் இதுல ஆணி ஏறுறது, அதுல ஆணி சுமக்கிறது. அது மாதிரிதான் ஜீவன் முக்தனுக்கு உயிர் உடம்பை சுமந்து கொண்டது. உடம்புனால அது எதுவும் பாதிக்கப்படுது. நமக்கெல்லாம் உடம்பினாலே பாதிக்கப்படுகின்ற நிலை நமக்கு. வினையை அனுபவிப்பது உடலா உயிரான்னு கேட்டீங்கன்னா, உடலை அனுபவிக்க விட்டு விட்டு உயிரை அதிலிருந்து பிரித்து எட்ட நின்று வேடிக்கை பார்க்க செய்கிறவன் ஜீவன். உடல் அனுபவிக்கிறதையெல்லாம் தான் அனுபவிக்கிறதாக நினைக்கிறவன் சகலன், தன்னுடையதாக நினைக்கிறவன். அப்ப இவனுக்கு யான் எனது என்கின்றது இருக்கிறது. ஆனால் ஜீவன் முக்தனுக்கு யான் எனது என்று ஒன்றும் இந்த இடத்துல இல்லை. என்ற 10 அர்த்தவனம். இந்த ஜீவன் முக்தன் உடல் இருக்கிற வரையிலேயும் அந்த உடல் அனுபவங்களை தன்னுடைய அனுபவமாக நினைக்காமல் போனாலும் கூட, அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் கூட, அதுக்கு வருகின்ற இன்ப துன்ப வேதனைகளை அவன் வைத்துக் கொள்ளத்தான் வேண்டும். தன்னிடத்தில் இருக்கிறதாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் உடலை விடுகிற பொழுது அந்த சுத்தநச்சமாக இருக்கின்ற அதுவும் இல்லாமல் ஜீவன் முக்தன் எப்பொழுது பரமுக்தி அடைகிறான், பரமுக்தி அடைகிற நிலை எப்படி உனக்கு நேர்கிறது? அற்றது பற்றெனில் உற்றது. நீ எல்லாம் விட்டுடலாம், உடம்பு கூடத்தானே இருக்கும். வீடு, புண், பொருள், மனைவி, பிள்ளைகள் இதெல்லாத்தையும் விட்டுடலாம். ஆனா உடம்பை விட முடியுமா? அதுதான் கேட்கிறார் திருவள்ளுவர் சொல்லும்போது, மற்றும் தொடர்பாடு எவன்கள் பிறப்பெருக்கறுத்தார்க்கு உடம்பும் மிக. உடம்பே அதிகப்படியவர்களுக்கு உடம்பை கூட சுமையாக கருதுகிறார்கள்.
அதை கொஞ்ச நாளைக்கு தூக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அவர். கிணத்துக்குள்ள குடத்தை கட்டி உள்ள தண்ணி எடுக்க விட்டுறீங்க, தண்ணிக்குள்ள வர வரணும் இழுத்து விடலாம். தண்ணியிலிருந்து வெளியே வந்துடுத்துன்னா அப்புறம் குடத்தினுடைய சுமை புறாவும் இழுக்கிறவங்க தான். பற்றற்று தங்களுடைய உயிரை பரமனிடத்தில் வைத்திருக்கிறவர்களுக்கு இந்த உடல் ஒரு சுமையாக தோன்றாமல் லேசா இருந்துருக்கலாம். ஏதோ உள்ள அப்படி இல்லாமல் உலகை நோக்கி இருக்கிறவர்களுக்கு அந்த உடல் ஒரு சுமையாய், அதுதான் நீங்க சொல்ற. இந்த ஞானிக்கு முத்த ஆன்மா என்று பெறாம். இவன் முத்தனாக விளங்குகின்றவனுக்கு முத்தான்மா என்பது பெயர். இவனுக்கு பிரகிருதி பந்தம் இல்லை. பிரகிருதினா உலகம், உலக பந்தம் எதுவும் அவனுக்கு இல்லை. உலக பந்தம் தான் உலகம். ஒரு உயிருக்கு உலகத்தோடு பந்தத்தை ஏற்படுத்துவது எது? முதல்ல என்றால் உயிர் உலகத்துக்கு தனியா வரப்போறதில்லை. ஒரு உயிர் தோன்றுகிறது உலகத்தில்னா ஒரு உடலோடு தோன்றும். அந்த உடல் வருகிற பொழுது அது தாய் தந்தை என்ற ரெண்டு பந்தத்தை ஏற்படும். தாயோடு சேர்ந்தவர்கள் தந்தையோடு சேர்ந்தவர்கள் என்கின்ற பந்தங்களை தான் ஏற்படும். ஏன்னா பந்தம் புதுசா ஏற்படுறது. சொந்தம் என்பது உங்களுக்கு தன்னிடத்துல தோன்றியது. மகன் என்று சொன்னால் அது சொந்தம், தன்னிடத்திலிருந்து தோன்றியது. மருமகன் சொன்னா அது பந்தம். சொந்த பந்தங்கள்லாம் வந்திருக்காங்க. கணவன் என்று சொன்னால் அது பந்தம், மனைவினா பந்தம். ஏன்னா தேடி பிடிச்சுக்கிறது, கூட இழுக்கிறோம். ஏன்னா மகன் என்றால் அது சொந்தம், நம்முடைய உடம்புல ஒரு பார்த்து. அதனால்தான் தாய் தந்தைக்கு அதிக மதிப்பு தரும். அப்ப இது பிரகிருதி சம்பந்தம். உடம்பு வந்துட்டா இந்த உடம்பு பஞ்சபூத பரிணாமம். பிரகிருதியாகி இயற்கையினுடைய சம்பந்தம் இருக்கிறது இந்த உடம்பு. நிலம் நீர்த்தி காற்று ஆகாயம் அதான். அதனால்தான் பிரகிருதி சம்பந்தம் உள்ளது இந்த உடல். இந்த பிரகிருதி சம்பந்தமாக இருக்கிற உடலோடு தனக்கு இருக்கிற தொடர்பை அவன் எட்ட வச்சு பார்க்கணும். அப்ப அவனுக்கு பிரகிருதி சம்பந்தம். எல்லாமே உங்களுக்கு இந்த 5 பூதத்துல அடக்கணும். உள்வாய் கண்ணுக்கு சொல்லி நீங்க பொறிகள் சொன்னீங்க, அந்த பொறிகளுக்கும் ஒவ்வொரு பொறிக்கும் ஒரு பூதம் இருக்கு. பூத சம்பந்தம். அதனால இந்த உடம்பு நீங்க சொன்னீங்கன்னா பஞ்சபூத பரிணாமம் என்று சொல்லுவாங்க. பஞ்சபூதம் மாறி இந்த உடம்பாக
சம்பந்தம் ஏற்கனவே உண்டாயிடும். அதுதான் நீ சொல்ற பிரகிருதி சம்பந்தம் இல்லை. இவன் தான் பந்தமாம் பிரகிருதி துடைத்து, தனக்கு பந்தமாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதியை துடைத்து, இந்த உடம்பு பிரகிருதின்னு வச்சுங்க, அது உயிருக்கு எப்படி இருக்கு? பந்தம் வந்து சேர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறது உயிரை. உயிருக்கு அது சொந்தம் இல்லை. உயிருக்கு சொந்தம் இறைவன் தான். என்ன, அது புதுசா வந்தது இல்லை, ஆரம்பத்திலேயே இருக்கிறது. எப்பொழுதும் உள்ளவன் இறைவன். உயிரை விட்டு என்றும் பிரிந்தவன் இல்லை. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அவன் தன்னை காட்டாமல் இருக்கலாம். ஆனாலும் அவன் இல்லாமல் ஒரு கணமும் இந்த உயிர் பிரிந்து இருந்ததில்லை. என்று உயிருண்டோ அன்றே இறைவன் உண்டு. அன்றே இறைவன் உயிரோடு உண்டு. அவன் சொந்தம். இந்த உடம்பு உயிருக்கு பந்தம். இது வினையை செய்து பிடித்து இழுத்து கொண்டது. இனி பாருங்க, இந்த உயிருக்கு இந்த உடம்பு தான் என்று அப்படி ஒரு உடம்பு கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் பந்தம். இது உடலை தொடாமல் விட்டுவிட்டால் இதுக்கு பந்தம் இல்லை. உடலை தொடாமல் இருக்க முடியலை. ஆனால் உடலோடு இருக்கிற தொடர்பை சாதனங்களினாலே முயற்சி பண்ணி நீக்கிக் கொள்ளுகிறான் ஜீவன் முக்தன். பந்தமாம் பிரகிருதியை துடைத்து எந்த ஞான்றும் பற்றுதலை அடையான். நம்ம போல அவர்கள் சாப்பிடுவார்கள், நம்மை போல தூங்குவார்கள், நம்மை போல ஆடை அணிவார்கள், எல்லாம் இருந்தும் ஆனாலும் நம்மை போல இன்ப துன்ப வேதனை அவர்களுக்கு அதனால பார்க்கிறவர்களுக்கு அதிகமா வித்தியாசம் தெரியாது. கூட நம்ம போலத்தானே இருக்கிறார்கள். பட்டினத்தடிகள் துறவு பெற்று வந்து உட்கார்ந்திருந்தார் ஒரு பாழ் மண்டபத்தில். அரசன் கூட்டணிச்சான். அவர் நாமாக்கும் குடியல்லோம் அப்படின்ட்டார். அரசனே நேரில் வந்தான். புதிய பணக்காரர், அரசனுக்கே கடன் கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட வசதி உடைய நீங்கள் அவ்வளவையும் விட்டு விட்டு வந்திருக்கிறீர்களே, இதனால நீங்க என்ன சுகம் கண்டீர்கள்? இங்கு நிற்க நாம் இருக்க. இப்பெல்லாம் நீங்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பீர்கள், நான் எதிரில் வந்து கை கட்டிட்டு நிற்கணும். இன்னும் எனக்கு எந்த பந்தமும் இல்லை. அதுக்கு அவசியமா இருந்தா தானே இது பண்ண முடியும். மடாதிபதிகளா இருந்தா கூட அங்க எந்த பந்தத்தையும் விடுறதில்லை. அதனால என்ன பண்ணோம், தாசில்தாரை கவனிச்சுக்க வேண்டியதா இருக்கு, கலெக்டரை கவனிக்க வேண்டியதா இருக்கு. யாராவது பெரிய மேஜிஸ்ட்ரேட்டு கலெக்டர்னு வந்தாக்க அவங்களுக்கெல்லாம் மரியாதை பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவருடைய தயவெல்லாம் மடத்துக்கு தேவை, நமக்கு தேவை. எதை விடுறது? எதையும் விட முடியல. கட்டி இருக்கிறது காவியா இருக்கலாமே தவிர எதனோடு அவர்கள் அதனால்தான் துறவி என்பது வேறு, மடாதிபதி என்பது வேறு. மடாதிபதி துறவியாக அவர் ஒரு அரசர். நான் சமயத்துறையில ஒரு ராஜா. அதுக்குரிய காரியங்களை எல்லாம் நடத்துகின்ற பொறுப்பு அவரிடத்துல அமைந்திருக்கு. சில பேர் அந்த இடத்துல உட்கார்ந்தாலும் கூட எதனோடும் தொடர்பு கொள்ளாமல் அத்தியாச சன்னியாசமா இருக்கிறவங்க.
அப்படித்தான் திருவாவடுதுறை ஆதீனத்துல முதல் சன்னிதானத்துக்கு உபதேசம் பண்ணினார். அடுத்த பட்டமாக அவரை உட்கார வச்சார். அவர் போய் யோக தியானத்துல ஆழ்ந்த உட்பாடு அவருக்கு மடம்னு ஒன்று இருக்கு, மடத்துல நம்ம மடாதிபதியா அதுக்குள்ள நியமிச்சிருக்காங்கன்றதெல்லாம் அவருக்கு ஞாபகமே இல்லை. இவரை கொண்டு மடத்துல போட்டா என்ன ஆகும்? இவர் உட்கார்ந்த இடத்திலேயே சுத்த சன்னியாசி ஆயிட்டார். அதனால அவர் முக்தி அடைஞ்சு விட்டார். அவரை வச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி திரும்பவும் குரு நமச்சிவாயர் என்ன பண்ணினாரு, திரும்பவும் தன்னுடைய யோக நிஷ்டையிலிருந்து எழுந்து வந்து வேறு முறை மடாதிபதியாக நியமித்து விட்டு பழையபடி யோக நிஷ்டைக்கு போயிட்டார். சில பேர் வந்து அந்த தொடர்புகள் பந்தங்களை, சில பேர் அந்த பந்தங்கள் எல்லாம் நமக்கு வரலேன்னு சொல்லி கவலைப்படுறவங்க இருக்காங்க. இல்லாத இருக்கிற மடாதிபதியை தீர்த்து கட்டுட்டாவது நாம் அந்த கூடத்துல உட்கார்ந்து சொல்லி நினைக்கிறவர்களாக இதுதான் சொல்றாருங்க. பந்தமாம் பிரகிருதி துடைத்து எந்த ஞானம் பற்றுதலை அடையாம். எந்த நிலை வந்தாலும் பற்றுதலை அடையும். ஒன்றை பற்றுக்கோடாக பற்றி கொண்டுதலை அவன் அடையமான். ஏனென்றால் அவனுக்கு நிச்சயமான பற்றுக்கோடு ஒன்று தெரிந்து விட்டதாகினாலே அதுக்கு மேல வேற ஒன்றும் மாற்றாக எதுவுமே கிடையாது. அவர் என்போரை எண்ணின், அதுக்கு ஒரு உண்மை சொல்லுகிறேன். அந்தகாரத்தை ஒழித்து ஒளிதரு தீபத்தின், அந்தகாரத்தை ஒழித்து, அந்தகாரம்னா இருட்டை ஒழித்து ஒளிதரு தீபம், பிரகாசிக்கின்ற விளக்கு. அந்த தீபத்தின், தீபத்தின் என்ற இந்திருக்கு வருங்க தீபம் போல, இந்த இன் ஓம ஐந்தாவது நுறுவு இல்லும் இன்னும் நீங்கள் ஒப்பு எல்லை ஏது அதனுடைய பொருள். இங்கே ஒப்பு என்கின்ற பொருள்ல வந்தது. ஒப்புன்றது ஒப்பாவுக்கும் உரட்சியாக இருக்கு. காக்கையின் கரிது கடம்பழம், காக்கையின் கரிது கடம்பழம், காக்கையை போல கடாம்பழம் கருப்பானது அப்படின்னு ஒப்பாவும் சொல்லணும். காக்கையின், காக்கையை காட்டிலும் கடாம்பழம் கரி, உரட்சியாகவும் சொல்லணும். உரட்சியாகவும் சொன்னாலும் ஒப்பாவும் சொன்னாலும் ரெண்டும் ஒப்பு என்பதில் அடங்கும். ஒப்புள்ள பொருட்களைத்தானே நீங்கள் உரட முடியும். வேற ஏதோ உரட்சி செய்ய முடியும்? காக்கையை காட்டிலும் அப்படின்னு நீங்க உரட்சி செய்யறது அதே போல ஒப்புடைய கருப்பா இருக்கிற ஒரு பொருளை வச்சுதானே சொல்ல முடியும். உரட்சி வருவதும் கூட ஓரளவுக்கு ஒப்புடைய பொருளவு தான். தொல்காப்பிய உரையாசிரியர் சில இடங்கள் உடைக்கலாம். இம்மகள் கண் அல்லவோ கயல் அல்லவோ அப்படின்னு கேட்கலாம். இது உரட்சி. கண்ணா கயலா, அப்ப இந்த கண்ணும் கயலும் ஒப்புமையுடைய பொருள். இவளுடைய கண் நல்லதோ கழுத்து நல்லதோன்னு கேட்கக்கூடாது. கண்ணுக்கும் கழுத்துக்கும் என்ன ஒப்பு இருக்கு? அது ரெண்டையும் உரட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவளுடைய கண்ணை காட்டிலும் இவளுடைய தோல் நன்றாக இருக்கிறது என்று சொன்னான்னா கண்ணுக்கும் தோளுக்கும் எப்படி சொல்ல முடியும்? ஆகவே உரட்சி சொன்னாலும் அது ஒப்பு இருக்கிற பொருள்ல தான் வரும். அதனால்தான் இந்த எண்ணெய் போட்டு ஓம உருவாக அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அது உரட்சியாகவும் பயன்படுத்தலாம். இப்போ தீபத்தின் என்று வருகிற பொழுது தீபம் போல தீபம் என்ன செய்கிறது? அந்தகாரத்தை ஒழித்து ஒளி தருகின்ற தீபம்.
இருட்டை போற்றி பிரகாசத்தை உண்டாக்குகின்ற அந்த தீபம் போல அஞ்ஞான இருள் துணிய அறியாமையாகிய அந்த அஞ்ஞானம் என்கின்ற இருள் துணிய சிதறி போகும்படியாக தற்சொருவத்து ஒளிரும் தன்னிடத்திலிருந்து உண்டாகின்ற பிரகாசத்தினாலே பிரகாசிக்கிறான். யாரையும் அவன் அறியாமையை நீக்கி சுயம் பிரகாசமாக இருக்கிறான். எப்பொழுதும் அவனுக்கு மயக்கம் இல்லை. அந்தகாரத்தை ஒழித்து ஒளி தருகின்ற தீபத்தில் தீபம் போல அஞ்ஞான இருள் துணிய அறியாமை என்கின்ற இருளானது சிதறி போகும்படியாக துணியன்னா சூழா சுடுதுண்டா துணியன் தற்சுரூபத்தொழுவான் தன் சுரூபம் தன்னிடத்திலிருந்து உண்டாகின்ற ஒளியிலே பிரகாசிக்கிறான். தற்சுரூபத்திலே ஒளி சுயம் பிரகாசியாக இருக்கிறான். அப்புறம் இந்த தீபம் இருக்க, இந்த தீபத்துக்கு ஒரு அகல், அப்புறம் அதுல எண்ணெய் வரும், அதுல ஒரு திரி போடும், அதுல அந்த சுடர். தீபம் என்று நீங்க சொல்றது அந்த சுடர் தான். அதுதான் அது இருந்த இடத்தையும் தீபம்னு சொல்றீங்க. பிரகாசம் இருக்க அதான் தீபம். ரைட் இருக்குன்னு வச்சுங்க, ராண்டெல்லாம் அந்த கொளுத்தி விட்டுருக்கீங்க, அதுதான் தீபம். அப்ப விளக்க எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னா 6 மாசத்துக்கு தனியா அப்படி எடுத்துட்டு வர முடியும். அதனாலதான் அதை சேர்த்து எடுத்துட்டு வரோம். என்னடான்னா இடத்தில் உள்ளதை சொன்னால் இடத்தை குறிக்கும். இது தானியாக பெயர் என்று இலக்கணத்தில் இடத்தை சொன்னால் இடத்தில் உள்ளதை குறிக்கும். அது இட ஆகு பெயர். இடம்னா தானி, இடத்தில் உள்ளதுன்னா தானி. தானியை சொன்னால் அது தானத்தை குறிக்கிறது. தானி என்ன? இந்த விளக்கு சொன்னார், அதான் தானி. அது இருக்கிறது, அது இருக்கிற இடத்தை குறிக்கிறோம். நான் விளக்கு உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அந்த விளக்கு சுடர் இருந்த இடம் உடைஞ்சு போச்சு. இதுதான் தானி ஆகும். இதுவே உலகம் உறங்கி விட்டது, ஊர் அடங்கி போச்சு அப்படின்னு சொன்னா ஊர் அடங்கல, ஊரில் உள்ளவர்கள் அடங்கிவிட்டார். இது இட ஆகும். இடத்தின் பெயர் இடத்தில் உள்ளதற்கு, இடத்தில் உள்ளதன் பெயர் இடத்துக்கு வருகிறது. இந்த மாதிரி உதவி இலக்கணத்தை படிச்சவர்களுக்கு நான் இலக்கிய வகுப்புகள் நடத்துற காலத்துல அப்படித்தான் சொல்றது. தனியாக ஒன்று வச்சிருக்கேன். நடுவில் அந்த இலக்கியத்துல வரக்கூடிய வார்த்தைகளை வைத்துக் கொண்டு இலக்கணங்களை சொல்லிட்டே போகும். மீனாட்சி பிள்ளைகளுடைய உரை, ஐயர்களுடைய உரை, சிவாஜாவுடைய இந்த மாதிரி இந்த மரபு மொழியில் இருக்கிறவர்களுக்கு அந்த முறை பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் அந்த 500 ஆண்டியை வச்சு தான் படிச்சோம். தொல்காப்பியத்தை வச்சு தான் படிச்சோம். தொல்காப்பியத்தை படிக்கணும்னு அவசியம் இல்லை, படிக்கிறவங்களும் சுலபமாக புரிஞ்சிடும். அப்பொழுது ஒரு பாட்டை வைத்துக் கொண்டு ஆண்டவராய் தம்பரான்லாம் முதல்ல நமச்சிவாய புலவர் இவர்களெல்லாம் சென்னையில் ஆரம்ப காலத்தில் சபாதி முறையார், காஞ்சிபுரம் சபாதி முறையார் இவங்களெல்லாம் தமிழ் பாடம் சொல்லி கொடுத்து அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காங்க. தனியாக சில பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த காலத்திலிருந்து அந்த பள்ளிக்கூட முறை பழைய மரபுபடி தமிழ் கல்வி. எங்கும் போய் உட்கார்ந்த முன்னே நிகண்ட வரப்படுத்துவாங்க, சதகத்தை வரப்படுத்துவாங்க, அந்தாதியை சொல்லணுவாங்க. இந்த மாதிரி ஒரு
20-25 நூல்கள் மனப்பாட ஆன பிற்பாடு தான் பாட ஆரம்பிக்கும். அது கிடையாது. வேணும்னா தட்டினா தெரிஞ்சுக்கிறான் எல்லாத்தையும். அது எது கையில் வச்சு இவங்க எல்லாத்தையும் இங்கே ஏற்றிப்பாங்க. அங்கேருந்து தேவைப்பட்ட போது இப்ப என்ன சொல்ல பாருங்க, அகல் இருக்கு, அதுல எண்ணெய் இருக்கு, அதுல ஒரு திரி இருக்கு, அதுல சுடர் இருக்கு. இந்த அகல்ல இருக்கிற எண்ணெயும் தீர்ந்து போய் திரி எரிஞ்சு போனா அந்த விளக்கு என்ன ஆகும்? விளக்கினுடைய சுடர் ஏற்கனவே இருந்த ஆகாயம், காற்று, நெருப்பு ஆகிய மூன்றின் கலவை இல்லையா? காற்று இல்லாம விளக்கறியுமா? ரொம்ப காத்த விட்டீங்கன்னா அணைஞ்சு. காற்று இல்லாத இடத்துல விளக்கு எரியாது. காற்று அவசியம். ஆகாயம் இருக்கணும். அந்த ஆகாயத்தில் தான் நடுவில் அந்த சுடர் எரியும். ஆக விளக்கு சுடருக்கு ஆகாயம், காற்று, நெருப்பு. இப்ப இந்த சுடர் என்ன ஆகும்? அணைஞ்சு போனா ஆகாயம் ஆகாயத்தோட சேர்ந்து, காத்து காத்தோட சேர்ந்து, மகாபூதம், நெருப்பு நெருப்போட சேர்ந்து. அவ்வளவு. விளக்கு எங்கடா இருக்குன்னா அங்க போயிடும். அதே போல ஜீவன் முக்தன் என்ன ஆவான்? தனக்கு முதலாக இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்கிறாரு, அவரோட சேர்ந்து. ஏன்னா அங்கிருந்து தான் இது வந்து இருக்கிறது. அதனால அங்க கலந்து. எப்படி மகாபூதத்தில் இருக்கிற காற்றும், மகாபூதத்தில் இருக்கிற அந்த நெருப்பும், மகாபூதத்தில் இருக்கிற அந்த ஆகாயமும் இந்த சுடருக்கு ஆதரவாக முதல்ல இருந்ததோ, பிறகு இந்த சுடர் தான் வீழ்கிற பொழுது அந்த மூணோடையும் கலந்து போய் ஒன்னாய் விடுகிறது. இப்ப சுடர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்கு. எங்க இருக்கு? காற்றிலும் நெருப்பிலும் ஆகாயத்திலும் இருக்கு. இது மாதிரினா ஜீவன் முக்தன் பரமத்தை அடைகிற பொழுது சிவபெருமான் என்கின்ற அந்த பரமாத்மாவோடு இந்த ஜீவன் முக்தனுடைய ஆத்மா கலந்து விடும். தனியா பிரிச்சு அதுக்கப்புறம் பார்க்கணும். ஜீவன் முக்தன் எப்படி பரமத்தை அடைகிறான்? அந்த வெண்ணெய் நசிக்க, வெண்ணெய் இல்லை, அந்த எண்ணெய் அது உடன்படுது கொண்டு வேக நகரம் உடன்படுது. அந்த என்பது கடைசியில் முடிகிற பொழுது ஆனா வருது இல்லையா? அது உயிரெழுத்து. எண்ணெய்ன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அது உயிரெழுத்து. ஏ ரெண்டு உயிரெழுத்து ஒன்னா சேருமா? ஒரு உடம்புல ரெண்டு உயிர் இருக்க முடியுமா? அதனால ஒரு உடம்பு அங்க அவசியமா இருக்கு. எதுக்கு உடம்பு இல்லையோ அதுக்கு உடம்பு கொடுக்கும். அந்த என்பதில் ஏற்கனவே தான் இருக்கிற பொழுது அந்த இத்து என்கிற ஒரு மெய் எழுத்து. அதனால அதுக்கு தேவையில்லை உடம்பு. எண்ணெய் என்பதில் தான் ஏ என்பது உயிரெழுத்து. அதுக்கு உடம்பு இல்லை. அந்த உடம்பை போடுறோம். அதான் உடம்படுமை. உடம்பாக அடுக்கும் மெய். அதான் உடம்படுமை. உடம்பாக அடுக்கின்ற இந்த உயிரெழுத்துக்கு உடம்பாக அங்க ஒரு மெய்யெழுத்து வருகிறது. அந்த வெண்ணெய் அந்த இங்கு வந்து அந்த எண்ணெய் சொல்ல வேண்டியது அந்த வெண்ணெய். இதுக்கு உடன்படுமை என்றும் பெயர். ஒற்றுமைப்படாத ரெண்டு உயிர்களை உடன்படுத்துவதற்காக வந்த மெய், சேர்ப்பதற்காக வந்த மெய். அந்த அர்த்தத்தில் உடன்படுமை என்று அதை சொல்லலாம். உடன்படுமை என்று சொல்லலாம். உடன்படுமை என்று எல்லாவற்றுக்கும் ஈவரு வழியே உடம்படுமையின் உருவுகுடன் வரையா சொல்றார்.
எல்லா முடிக்கும் உயிர் கடைசியில் இருக்க. முதல்ல உயிர் வந்ததுன்னா ரெண்டு உயிர் ஒரே இடத்துல சந்திக்காதாகினாலே வந்த உயிருக்கு ஒரு உடம்பு போடணும். இதுன்னா வா யா ரெண்டு தான் வரும். உடம்பொழுமையாக வரும். கோயில் கோயில் கோவில் இங்கே வா வருதில்ல, யா வருதில்ல. நீ யாவும் வாவும் தான் வரணுங்கிறீங்கன்னா உயிரெழுத்து எங்கே பிறக்கும்? மிடத்திலிருந்து பிறக்கிறது உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்து ரெண்டும் சேரணும்னா அதுக்கு உடம்பாக வருகிற வெய்யும் அந்த கழுத்திலிருந்து பிறக்கிற எழுத்தா இருந்தால்தான் சேர்ந்தாப்புல சொல்ல முடியும். வல்லினமாக இருந்ததுன்னா அது தலைப்பிலிருந்து பிறக்கும். வெள்ளினமாக இருந்தால் மூக்கு வழியாக பிறக்கும். இடையனமாக இருந்தால் கழுத்திலிருந்து பிறக்கும். இந்த உயிரெழுத்தும் தொண்டையிலிருந்து வருது, இடையினமும் தொண்டையிலிருந்து வருகிறது. அதனால இடையினத்தில் வாயாதான் வரும், உடம்புழுமிக்கா. இந்த உயிரெழுத்துக்கு சம்பந்தமாக இருக்கிறது தானே அங்கே சொல்றமாக வர முடியும். சரி, இடையெழுத்து எரளவழலன்னு 6 இருக்கு, வாயாதான் ஏன் வரணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. வாயாதான் இடையெழுத்துக்களில் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய சர்வ அதிகாரம் உள்ள எழுத்து. வல்லெழுத்தில் 4, மெல்லெழுத்தில் 3, இடையெழுத்தில் 2 மொழிக்கு முதலில் வரும். இதெல்லாம் நாம் தெரிஞ்ச உடனே புரிச்சோம். அந்த எண்ணெய் நசிக்க எண்ணெய் தீர்ந்து போச்சு. அதனால லயம் அடைதரு தீபம். லயம் அடைதரு தீபம். லயம்னா ஒடுக்கம். லய சிவன், அதிகார சிவன் அப்படிலாம் படிக்கிறீங்கல்ல. லயம்னா எல்லாம் லயிக்கிற இடம். அந்த லயம் அடைதரு தீபம் போல் தீபமானது அணைஞ்சு போகும், லயத்தை அடைந்து விடுறது. எப்போ? எண்ணெய் நசிக்க. எண்ணெய் நசிக்கிறதுனால திருப்பி போச்சுன்னு அர்த்தம் வச்சுங்க. அப்போ இந்த உடம்புக்கு எண்ணெய் போல இருக்கிறது எது? வினை, இந்த பிராரத்த வினை. அந்த வினை நசித்த காரணத்தினாலே இந்த உடம்பு இல்லாமல். அப்போ உயிர் என்ன பண்ணிச்சு? லயமடைந்து விட்டது. இந்த தீபம் எப்படி காற்றோடும் நெருப்போடும் ஆகாயத்தோடும் கலந்ததோ அதுபோல இந்த உயிர் தனக்கு இயற்கையாகிய பரமாத்மாவோடு சேர்ந்து விடுகிறது. அடைதரு தீபம் போல் ஆன்ம விருத்தியும் இந்த உயிரினுடைய வளர்ச்சியும் கூட பரமுத்தியில் லயமடையும். பரமுத்தியினில் லயம் அடையும். எங்க போய் லயமடையும்? பரமாத்மாவோடு லயமடையும். எண்ணெய் திரி முதலிய உபகரணங்களால் பிரகாசித்துக் கொண்டிருந்த தீபம் அவ்வுபகரணங்கள் இல்லாது ஒழிய தான் தனக்கு ஆதாரமாய் உள்ள பூதத்திலே லயமடைவது போல தூள சூக்கும தேகங்களோடு கூடி நிற்றலால் இயங்கிக் கொண்டிருந்த சீவன். இந்த உயிர் தூள உடம்பு சூட்சும உடம்புகளோடு கலந்திருந்து இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த ஜீவன் முக்த விருத்தி அத்தேகங்கள் நீங்கிய பொழுது, தூள சூக்கும உடம்புகள் நீங்கிய பொழுது தனக்கு ஆதாரமாகிய சிவபெருமானுடைய திருவருளில் 2 லயமடையும். அங்க போய் சொல்ற ஜீவன் முக்த நிலையில் தூளசூக்கும தேகங்களின் சம்பந்தம் அம்முகத்து ஆன்மாவுக்கு உண்டு என்பது. ஜீவன் முக்த நிலையிலே தூளசூக்கும தேகங்களினுடைய சம்பந்தம்
இந்த ஆன்மாவுக்கு இருக்கிறது. ஆனாலும் அவற்றில் கட்டுப்படான். அதனோடு ஜீவன் முக்தன் அந்த தேகத்தோடு கட்டுப்பட மாட்டான். தேகம் இருக்கும், தேகத்தோடு அவன் கட்டுப்படான் என்பது உணர்த்தற்கு பிரகிருதி பந்தம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். பரமுத்தியில் ஸ்தூல சூக்கும தேகங்கள் ஒழிந்துவிடும் என்பது உணர்த்துதற்கு பந்தமாம் பிரகிருதி துடைத்து அப்படின்னு தேகம் இல்லாத கேவல நிலையில் நின்ற இவனுக்கு பின்னர் தேகம் வந்தவாறு கூட கேவல நிலையில ஆணவத்தோடு கூடி உயிர் இருந்த பொழுது தேகம் இல்லை. பிறகு சிவபெருமான் அதை உலகத்தில் விளையாட விடுகிற பொழுதுதான் தனுகரண கோரபோகங்கள் அவனுக்கு கிடைக்கிறது. அப்புறம்தான் தேகத்தை சிவபெருமான் எனக்கேற்ப ஒரு தேகத்தை கூட்டுகிறார். தேகம் இல்லாத இந்த ஜீவனுக்கு கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வருகிற பொழுது இறைவன் ஒரு உடம்பை கொடுப்பது போல பின்னர் தேகம் வந்தவாறு போல தேகம் இல்லாத பரமுத்தி நிலையை அடைந்த பின்னரும் பரமுத்தி நிலைக்கு போயிட்டான்னா தேகம் கிடையாது, ஆன்மா மாத்திரம் தான் இருக்காங்க, உயிர் தான் இருக்கு. அதுக்கு பின்னாலும் கூட மீண்டும் தேகம் வருமோ, திரும்பவும் இன்னொரு தடவை தேகம் வருமா என்பதும் ஐயத்தை நீக்கி தேகம் வராது என்பதை உணர்த்துவதற்கு விஞ்ஞானம் பற்றுதலை அடையாம். பரமாத்மாவோடு சேர்ந்து விடுவான். அதுக்கு பிறகு விஞ்ஞானம் பற்றுதலை அடையாம். தேகத்தோடு கூடியுள்ள ஜீவன் முக்த நிலையில் தேக சம்பந்தமான பந்தம் அவனுக்கு இல்லாமைக்கு எண்ணெய் திரியோடு கூடி தொடர்பு தெரியும் நிலையில் அவ்வெண்ணெய் திரிகளினால் அந்த சுடர் பந்தப்படாமையை ஊமையாகும். எண்ணெய்க்கும் திரிகளினாலேயும் அந்த ஒளிக்கு ஏதாவது பந்தம் இருக்கிறதா? அது கூட தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதால தான் அது தெரிகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் அந்த இதோட அதுக்கு ஒன்றும் பந்தம். அவ்வெண்ணெய் திரிகளினால் அச்சுடர் பந்தப்படாமையை ஊமையாகவும் ஏகம் இல்லாத பரமுத்தி நிலையில் ஆன்ம விருத்தி சிவபெருமான் திருவருளோடு லயமாய் விடுவதற்கு எண்ணெய் திரிகள் இல்லாத நிலையில் அவற்றோடு கூடி நின்ற அந்த சுடர் அந்த ஒளி மகாபூதத்தில் லயமாதலை ஊமையாகவும் கூறினமை பாருங்க. ஆகாயம், வாயு, அக்னி என்னும் மூன்றின் அம்சங்களை உடையது இந்த சுடர். இந்த சுடர் தான் பிரகாசிப்பதற்கு ஏதுவாயிருந்த எண்ணெய் திரி இல்லாத விடத்து ஆகாசத்தின் ஆகாசத்திலும் வாயுவின் அம்சம் வாயுவினும் அக்னியின் அம்சம் அக்னியினும் ஒடுங்க லயமடையும். அது முடியும். அதே போல ஜீவாத்மாவானது முக்தி அடைகின்ற பொழுது பரமாத்மாவோடு கலந்து விடும். ஜீவன் முக்தி என்பது ஏகத்துடன் இருந்தும் ஜீவத்தன்மை இல்லையாயுள்ளது. ஜீவத்தன்மை என்ன? உடலுக்கு வருவதையெல்லாம் உயிர் தன்னுடையதாக மாறும். இப்ப தேகத்தோடு இருந்தும் கூட உடலுக்கும் தனக்கும் ஒரு பந்தம் இல்லாமல் இருக்கிறவன் அதை விட்டு விட்டான் என்று அர்த்தமாகும். பரமுக்தி என்பது பரனை சார்ந்து அனைத்தும் விடுது. இந்த உடலையும் விட்டு விடுறான். பரனை சார்ந்து சுத்த சத்துவ ஞானமாகவே அவனுடைய வடிவம் இருக்கிறது. அவனுக்கு இந்த தேக சம்பந்தமும் இல்லாமல் போய்விடும். ஆகவே ஜீவமுக்தனுக்கு கொஞ்சம் தேக சம்பந்தம் இருக்கிறது. அது சில நேரங்களில் சமத்தை உண்டு பண்ணிவிடக்கூடும். அவன் பரமுக்தி நிலைக்கு போய்விட்டானே, ஆனால் அதுக்கு பிறகு அது மீண்டு வாரானே. கற்று உண்டு மின்பொருள் கண்டால் கலைப்படுவர் மாற்றி உண்டு வாரானே. உடம்பை விட்டவன் திரும்பி ஒரு உடம்பு எடுக்கக்கூடும். ஆனால் ஜீவத்தின் உடம்பினிடத்திருக்கிற பற்றை ஒழித்து விட்டவன் திரும்ப ஒரு உடம்பெடுக்க. உடம்பை விட்டவன் எல்லாம் பற்று விட்டவன் அர்த்தம். பற்றோடு இருந்து உடம்பை விடுகிறவர்கள் எல்லாரும். ஆனால் ஜீவன் முக்தன்
பற்றற்றவனாக இருந்து உடம்பு போக பெறுகிறான். சனிக்கிழமை மகாவித்வான்களுக்கு ஒரு சிறந்த பாராட்டு நடைபெற இருக்கிறது. அந்த பாராட்டானது நம்முடைய சங்கராச்சாரியார் புதுப்பெரியவாள் சொல்லுவாங்க. அவருடைய 80வது ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. அப்பொழுது மகாவித்வான்களுக்கும் ஒரு சிறந்த பாராட்டு நடைபெறுகிறது. பிரவச்சனம்னா அதாவது விவரமாக சொற்பொழி வேற உபநயம்னா சொற்பொழி இருக்கணும். இது விரிவையா சொல்வது பிரவச்சனம். அதுக்காக மகாவித்வான் அவர்களுக்கு அன்றைக்கு பாராட்டு நடைபெறுகிறது. நாம் அனைவரும் அந்த விழாவில் கலந்து கொண்டு அவருக்கு செய்கின்ற அந்த மரியாதை நாம் கண்டு கிடைக்கும் அப்படி கேட்டேன் சொல்றேன். அவருக்கு மாலை சனிக்கிழமை 13ஆம் தேதி கிருஷ்ணகான சபா நன்றி ஞான விகார் சனிக்கிழமை 13ஆம் தேதி 2 மணிக்கு நடக்கும். 2 மணிக்கு அப்போ கேட்டேன் அவர்கிட்ட, நாங்களாம் வரோம், பட் பெருமந்தத்தினுடைய ஞானாட்சியா இருக்கிறதுனால பெருமந்தம் ஏதாவது மரியாதை செய்யறதுக்கு அனுபவத்தை கேட்டேன். நீ வா பார்த்துறேன்னு கேட்டேன். ஏன்னா வாங்க, ஏன்னா நம்மளுடைய ஞானாட்சியரை பாராட்டினா நமக்கெல்லாம் பாராட்டாங்க நினைக்கிறேன். அவசியம் கேட்கணும். அது கூட இவங்க கூட மற்ற 3 பேர் பாராட்டு பேசுறாங்க. விஷ்ணுமூர்த்தி கணபதி அடிகள் வைத்தியத்துக்காக அவருக்கு தராங்க. பிரம்மஸ்ரீ சாத்தூர் விஷ்ணுமூர்த்தி கணபதி அடிகள். அப்புறம் பூஞ்சியானத்துக்காக கோரா வெங்கடேஸ்வர ராவ் சாஸ்திரி அவர் தராங்க. ஐயாவுக்கு பிரவச்சனம் தராங்க. வித்வான் மதுரை சேஷகோபால் அவர்களுக்கு அளிக்கிறாங்க. இப்படிலாம் அந்த பாராட்டு இருக்குது. ஐயாவை பற்றி விரிவாக போட்டிருக்காங்க. ஒரு காப்பி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஐயாவை பற்றி ஐயாவுக்கு ஒன்னே ஒரு வேண்டிக்கொண்டேன். மகாவித்வான் மயிலும் சொல்றாங்க. நான் சொன்னேன், பெருமத்த மாத்தாங்களுக்கு கொடுத்த விரும்பி எப்பவுமே இணைக்கணும். ஆனா சித்தாந்த சரமும் மகாவித்வான் மயிலும் அப்படி போட்டாங்க. அது அவங்க போட்டாங்க. நான் என்ன செய்யட்டேன் இருந்தாலும் மகாவித்வானுக்கும் இணைப்பு மயிலும் தெரியுது நமக்கு முக்கியம் இல்லை. நம் பெருமத்த மக்களை தெரியுது நம்ம முக்கியம். அதனால ஐயா மூலியமாக பெருமந்தம் மக்களுக்கு செய்யப்பட வாய்ப்பு அது ஏற்படுவதாக இவ்வற்படுத்தி எந்த விருது கொடுத்தா எந்த பாராட்டினாலும் நீங்க சொல்லுப்பா சித்தாந்த சரபம் இருக்கிற பேரோட அவர் இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் அந்த நிலையில நீங்களாம் அவசியம் அந்த விழாவில் கலந்து கொண்டு பயன்பட வேண்டிக் கொண்டு மிக அருமையாக இன்றைக்கு ஜீவன் புத்தர் சொல்றாங்க. நாங்களாம் எங்க பாம்பு சாமி அடிக்கடி சொல்லுவோம். இன்றைக்கு சிறிய விளக்கம் நல்ல விளக்கம் சொல்றாங்க. அதாவது உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை நீக்கிறாங்க. அது சாதனை மூலமா செய்யணுன்றாங்க. அது நம்ம பக்கம் செய்ய முடியுமா? ஏதாவது புரிச்சுன்னா அனுபவம் இல்லையா? அவர்கள் தான் ஜீவபுத்தர்கள் ஆபரேஷன் சமயத்தில் அப்படியே உடல் வேலை நினைக்கிறாங்க. அது எப்படி பிடிக்கிறான்னு தெரியும். இருந்தாலும் கூட அந்த ஜீவபுத்தர் எப்படி உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை நீக்கிறான்னு ஐயா சுருக்கமா சொல்றாரு. சாதனை மூலமாக செய்கிறார். அது சாதனை இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பூர்வமான நிலையில நாம் போறோம். அதாவது அறிவியல் சொல்லுவாங்க, புளியப்படம் மாதிரி சொல்லணும். அதாவது ஓடு வேற பழம் வேற. அந்த மாதிரி பூர்வமான வாழ்க்கையை நடத்தணும்னாக்கா அந்த பந்தம் சொந்த பந்தம் வேற சொந்தம் வேற சொன்னார். அந்த பந்தம் சொந்தத்தை அந்த விடுதலை போய் அது உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு சொன்னார்.
இப்பேற்பட்ட வகுப்பில் தான் தெரிந்து கொண்டு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது சொற்பொழி கோயில நடத்துவாங்க, பேசுவாங்க, அது ஜனரஞ்சமா இது மட்டும் வரும். நுட்பமான பொருளை தெரிந்து கொள்ளணும்னா இது மாதிரி வகுப்படைகளாக வந்து அது திருவிழி வணிகம் கொண்டு மகாவதானவர்களுக்கு திருவிழிக்கு பெருமை சார்பாக அவர்கள் நன்றி தெரிவித்து இத்துடன் வகுப்பை நேசிக்கிறோம். அம்மையார் அவர்கள் வைஸ் சான்சலராக இருந்தாங்க. அவங்க வந்த மறுநாள் என்னன்னா ஒரு பெரிய வைஸ் சான்சலர் அண்ணா விழாக்காரன்